Hello students, 11th standard first revision exam ஓட ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். 2024 ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிக்கிறது மூலயமா உங்களோட எக்ஸாம்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்துருவோம். டோட்டலாக வந்து 70 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. அதில் வந்து பயோ பாட்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புக் இன் படிச்சே ஆகணும். புக் பேக்கும் நீங்கள் ரெடி ஆகணும், புக் இன்னும் ரெடி ஆகணும். ஸோ புக் இன் வந்து நிறைய இருக்கும்பொழுது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட புக் பேக்கில் நீங்கள் படிச்சிருங்க. படிச்சுட்டு புக் இன்ல நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கும் போதே அதிலிருந்து இன்சைட்லேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம சேனல்னு இல்லை வேறு எந்த சேனலில் பார்த்தாலும் அந்த எல்லா கொஷின்ஸ்லேயுமே வந்து என்னென்ன 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத சர்ச் பண்ணி அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லாம் 1 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணுறது, அதுலேருந்து நமக்கு மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா? பயாலஜியை பொறுத்த வரையும் நம்ம வந்து சென்டர் மார்க் எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கலையோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் இருக்கிறது செகண்ட் டிவிஷன், அதாவது February ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் பப்ளிக்கில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பயோபாட்னியில் என்னென்ன 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக படிங்க. அது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக்கே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இடையில பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட்டும் கண்டிப்பாக போட்டுடுறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பரோட PDF ஃபோட்டோ இமேஜஸாக வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 9th கொஸ்டின் பாருங்கள். கிவ் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யுனைடெட் இன் ஒன் பஞ்ச், statements சொல்லிட்டு stamens are united in one bunch, stamens are attached to the petals. இதை பார்த்துக்கோங்க. ரைட் எனி 2 significance of mitosis, அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃப்ரென்ஷியேட் ஹோமோலோமரஸ் அண்ட் ஹெட்ரோமரஸ் லிச்சன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. வாட் ஆர் யூ ஸ்டில் give example, very important. In which seasons the vessels of angiosperms are larger in size y, define respiration quotient, இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9th நான் சொல்லலை, 10th 11th 12th 13 14 இது எல்லாமே நான் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆன்சர் எனி 3 கொஷின்ஸ் பாருங்கள். 19th வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியில் பாருங்கள் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரூட் அதுவும் பார்த்துக்கோங்க. லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, வெரி இம்பார்ட்டன்ட். படிச்சே ஆக வேண்டிய கொஷின்ஸ் இதெல்லாம். ஓஸ்மோசிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல், அதனால தான் சொன்னேன் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இது படிங்க. இது அப்படியே வருமானு கொஷின் கேட்காதீங்க. இதில் இருக்கிறது மேக்ஸிமம் வந்து ஒரு 70% கொஷின் கண்டிப்பாக வரும். அதுலேயே நீங்கள் ஏதாவது 1-2 வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட அது கண்டிப்பாக செகண்ட் ரிவிஷனுக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வரதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், ரைட் த கிளாசிபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. A or Bன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் 4மே படிங்க. angiosperms very important, gymnosperms and angiosperms அதோட differentiate very important, floral character, datura metal important, classification of meristem based on position with diagram, make a chart of glycolysis, very important. நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் புக் பேக்கில் வச்சு சொல்லியிருந்தீங்க இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் புக் பேக்கில் யூனிட் வைஸ் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லட்டுமா, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ போடட்டுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கான வீடியோஸை இம்மிடியேட்டாக 1 or 2 days நான் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணிடுறேன்.
பயோசுவாலஜி பாருங்க 8 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 1 மார்க்ஸ் அப்படியே வரும்னு சொல்லலை, இதில் இருக்க 1 மார்க்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். பப்ளிக்கில் இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இது புக் பேக் என்ன புக் இன் அப்படின்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த டிசார்டர்ஸ் ஆஃப் த மஸ்குலர் சிஸ்டம், ரைட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி, லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர் பிளேடர் இன் ஃபிஷ், what are the components of blood is frog, why earthworms are considered as friends of farmers, what are the advantages of integrated fish culture. இது எல்லாமே 2 மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 11 12 13 14 9 இது எல்லாமே இது அதுன்னு என்னால் சொல்லவே முடியல. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படித்தே ஆகணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 3 மார்க்ஸில் வந்து பிட்வீன் ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். வாட் ஆர் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அடுத்து லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த சிஎஸ் ஆஃப் ஸ்பைரல் கார்டு, ரைட் அபவுட் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்த்தோபோடா, ரைட் அபவுட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ், எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். 5 மார்க்ஸில் பாருங்கள், நீங்கள் வெறும் இதை வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி படிக்காமல் பப்ளிக்காக அந்த இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி படிங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் அப்போ உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த டைம் நீங்கள் ஈஸியாக வந்து ரிவிஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு போர்ஷன் கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ண முடியும். டிஸ்கிரைப் த மெக்கானிசம் பை விச் த ஹியூமன் ஹார்ட் பீட் இன் இனிஷியேட்டட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், டிஸ்கஸ் அபவுட் human digestive system related with enzymes or right functions of skeletal system. இந்த 4 டீட்டெயிலில் யாருக்கெல்லாம் இந்த 4 டீட்டெயிலும் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை டீட்டெயில் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் யாருமே எனக்கு வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணவே இல்லை. உங்களோட ஆஃப் இயர்லி பயாலஜி மார்க் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் டார்கெட் வச்சுருக்கீங்க, பப்ளிக்கில் எவ்வளோ டோட்டல் டார்கெட் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ச்சியான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வேணுன்றவங்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்லாம் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.